விஜய் வந்து அவரோட குழந்தைய கட்டிப்பிடிச்சபடி அழறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. அடுத்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, விஜயையும் குழந்தையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒரு பூஜை போட்டால் எல்லாமே நல்ல கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான்ப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் சாமி கும்பிட்றாங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் விஜய் உனக்கு எல்லாமே குழந்தை தான். இதுக்கப்புறம் நீ காவேரி பற்றி யோசிக்கவே கூடாது. காவேரி பற்றி யோசிச்சின்னா குழந்தைய உன்னால் நல்லபடி வளர்க்க முடியாது விஜய். நான் சொல்கிறது புரியுதான்னு சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தைய பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. தாய் இல்லாமல் குழந்தை எப்படி வளர்க்க போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அம்மாவும் அப்பாவும்மா நான் இருப்பேன் என் குழந்தைய காவேரி எப்படி வளர்ப்பாலோ அதே மாதிரி நான் நல்லபடி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழந்தைய கையில் வாங்குறாரு. இங்கே வந்து 5 வருடங்களுக்கு பிறகு காட்டுறாங்க. அப்போ வந்து குழந்தைக்கு வந்து பர்த்டே வருது. அதுக்காக வந்து வீட்டில் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் இது அதுன்னு எல்லாமே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து இருக்காங்க. இது 5வது வருஷம்ல குழந்தையோட பர்த்டே அப்படின்னோடனே அப்பா அப்படி சொல்லி காலைல குழந்தை எழுந்துக்கிறா. செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து குழந்தைக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பக்காவாக வந்து கிளப்பி வந்து விஜய் கூட்டிகிட்டு வர கீழே. இங்கே எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அடுத்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. விஜய்க்கு வந்து கேக் கூட்டும்போது விஜய் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்கன்னொன்னே அடுத்து வந்து மௌனமாக வாங்கிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது விஜய் மட்டும் நேராக போயிட்டு உள்ளே போயிட்டு அவரோட வந்து தனியாக வச்சுருக்க காவேரியோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியலையே காவேரி, உன்னை என்னால் மறக்கவே முடியலையேடி. நீ இருந்தால் இந்த பர்த்டே எப்படி இருந்திருக்கும். 5 வருஷமாக வந்து நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் காவேரி. நீ என்னை விட்டுட்டு ஏண்டி போன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கிற அப்பா அப்படின்னோடனே உடனே ஃபோட்டோ மறைச்சி வச்சுட்டு வராரு. சொல்லிட்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் போகிறோம்ப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே நம்ம எல்லா இடமும் போகலாம், நீ எங்கெல்லாம் விரும்புறியோ அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பார்த்தீங்கல்ல எவ்வளோ சந்தோஷமாக விஜயும் குழந்தையும் இருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்கு தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கல்யாணி, என்னால் நீ பண்ணது ஜீர்ணிக்கவே முடியல இப்போ வரைக்கும். அவன் காவேரியோட இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருப்பான். அதெல்லாம் இருந்திருக்க மாட்டான். இப்போ அந்த 5 வருஷமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு, ஏதாவது போய் நின்னானா? இந்த 5 வருஷமாக பிள்ளையும் அவனும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு எப்படி சொல்கிற கல்யாணி? எனக்கு தெரியாத என் பேரனை பற்றி. அவன் காவேரி நினச்சி தினமும் கவலைப்படுறான். கவலை இருக்க தான் செய்யும், பொண்டாட்டி விட்டு போயிட்டான்னு. இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாயிடும். சரி இவ்வளோ நாளாக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன் பேரனுக்கு ஏற்பாடு பண்ணுறியே, இது வரைக்கும் நடந்ததா கல்யாணி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நடக்கலை தான், இதுக்கப்புறமும் நடக்காது. ஏன்னா விஜய் மனசில் காவேரி மட்டும்தான். அவனை தவிர வேறு யாரையுமே விஜய் நேசிக்க மாட்டான். புரிஞ்சுக்கோ கல்யாணின்னு. அதையும் பார்க்கலாங்க. நான் எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காமல் ஓய மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க கல்யாணி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியை காட்டுறாங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. அவங்க அக்காவோட குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து காவேரி கூப்பிட்டு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. காவேரி இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரலாண்டி. நான் ஏம்மா அப்படின்றாங்க. இல்லடி முக்கியமாக கோயிலுக்கு போயிட்டு வரணும், அர்ச்சனை பண்ணணும், நீ தான் மெயினாக வரணும் அப்படி சொல்கிறாங்க. நானா எதுக்குமா இப்போ அப்படின்னோடனே இல்லடி அது வந்து எனக்கு தெரியுமா, எனக்கு இன்றைக்கி தானே ஞாபகம் வந்த நாள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னம்மா எனக்கு ஞாபகம் உனக்கு மறந்து போச்சா? முதல்ல எனக்கு ஞாபகம் வந்த நாள் இன்றைக்கி தானே, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போது ஞாபகம் இன்றைக்கி தானே வந்துச்சு, அதனால தானே நீ அர்ச்சனை பண்ண வருஷம் அர்ச்சனை பண்ணுற அப்படின்னோடனே ஆமாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து இப்போ வரைக்கும் இவளுக்கு ஞாபகமே வரலையே, என்ன தான் பண்ணுறது, கொஞ்ச நாள் எப்படியாவது ஞாபகம் வரும், அவன் புருஷன் கூட சேர்த்து வச்சிடலாம் நினச்சனேடி, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா சரியாயிடும் அப்படின்னோடனே கங்காவோட குழந்தைய பார்த்துட்டு சித்தி அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிற அவன் குழந்தை. உடனே வந்து சரி செல்லம் நீ பத்திரமா போயிட்டு வந்துரு, நான் பாட்டி கூட கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரமாக உனக்கு பிடிச்சதெல்லாம் வாழ்ந்து வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வந்து காவேரியும் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, சாரதாவும் கோயிலுக்கு போகிறாங்க. உடனே காவேரி பார்த்து எல்லாருமே பாவப்படுறாங்க. இப்போவும் இப்படிதாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு போகிறாங்க. உன்னை என்னம்மா என்னை பற்றி அப்படி விசாரிக்கிறாங்க, அவங்க விசாரிக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே என்னடி சொல்கிற, இல்லைம்மா இவ்வளோ வருஷமாச்சு கல்யாணம் பண்ணாமே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு இருக்க அக்கறை கூட உனக்கு இல்லையே, நானே உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி நிறைய வாட்டி பேசிட்டேன், ஆனால் நீ எங்கே கல்யாணம் எனக்கு பண்ணுற ஐடியாலே இல்லை போட்டிருக்கேன் நீ அப்படின்னோடனே என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுறது, நானும் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன வயசாகுது, ஆனால் எனக்கு கல்யாணத்தை பற்றி ஏம்மா பேச மாட்டேங்கிற, எனக்கு ஏதாவது உடம்புல குறை இருக்கா, அதான் இப்படிலாம் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி என்னடி பேசுகிற, எனக்கு ரொம்ப அப்படிதாம்மா தோணுது, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, அதனால தான் எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு தெரியாது நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி உனக்கு நான் கல்யாணம் பண்ண சொல்வேன், உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குடி, உன் குழந்தை இப்போவும் கங்கா குழந்தை மாதிரி நல்லா வளர்ந்துருக்கும்டி, இவ்வளோ நாள் வந்து மாப்பிள்ளையும் சரி அப்படியே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடி, 5 வருஷமாக அவர் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காருன்றாங்க, நீ என்ன இப்படி இருக்க, ஒன்றுமே புரியலடி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.